ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி. குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பு தொடங்கலாம். தேவாரம் அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை. பதிகை எண் 34வது பதிகம். தலம் திருமுறைக்காடு. மந்திர எண் எத்தனை? 7 முடிச்சிங்களா? 8 முடிச்சாச்சு. 9 முடிச்சாதா? 10 பார்க்கணும். 8 9 முடிச்சாச்சா? 4ஆம் திருமுறை திருமுறைக்காடு. பதிகை எண் 34. 10வது மந்திரம். பொருள் எழுதுறீங்களா? ராவணன் 20 கைகளை உடையவன், 10 தலைகளை உடையவன். அவன் இறைவனால் தண்டிக்கப்பட்ட போது சாமகீதம் பாடியிருக்கலாம். அதை விட்டு இல்லை, அந்த இப்போ நான் 9வது மந்திர பொருளை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை ரிவிஷன் மாதிரி வச்சுக்கிடுவோம். அதை விடுத்துட்டு 5 எழுத்து தியானம் பண்ணியிருக்கலாம். அதை செய்யலை. கைலை மலையை எடுத்தான். இறைவன் அவரை என்ன செய்தார்? தண்டித்தார் என்பது எத்தனாவது மந்திரம்? ஆமாம், 10வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. இறைவன் கங்காதேவியை சடையில் கொண்டவன். அதனால் அம்மை இறைவனிடத்தில் ஊடல் கொண்டாள். அப்போது ராவணன் கைலை மலையை பெயர்த்தான். இறைவன் அவனை தன் கால் பெறவர்களால் மலையின் கீழே நசுக்கினார். அவன் தன் நரம்புகளை எடுத்து யாழ் செய்து வேதத்தை பாடினான். அதனால் இறைவன் மகிழ்ந்தார். சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தார். அந்த இறைவன் விரும்பி எழுந்தருளிய தலம் திருமுறைக்காடு. விளக்கம். சைவ மரபில் அல்லது இந்து மரபில் கங்கை ஒரு பெண்ணாக பார்க்கப்படுகிறாள். அதனால் கங்கையை தலையில் வைத்ததுக்கு யார் ஊடல் கொள்கிறாங்க? அம்மை ஊடல் கொள்ளுகிறாள். அந்த நேரத்தில் ராவணன் மலையை எடுக்கும்போது யாருக்கு அச்சம் வருகிறது? அப்போது அந்த ஊடல் தீர்வதற்கு அது ஒரு வழியாயிற்று. மலையை தூக்குனது ஒரு வகையில் இவருக்கு குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு. மலையை தூங்குகிற நேரம் இவருக்கு குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு. அந்த நேரத்தில் அம்மை பயத்தில் சிவபெருமானுடைய உதவியை நாட, அதைத்தான் அதில் பதிவு செய்கிறார். காரணம் இல்லாமல் அதை சொல்லலை. ராவணன் மலையை தூக்குனது கூட ஒரு வகையில் சிவபெருமானுக்கு எதா போச்சு? நல்லதாக போயிற்று. ராவணன் தான் தப்பிப்பதற்காக நரம்புகளை எடுத்து யாழ் வாசித்தான்.
அரக்கர்கள் சாதனம் செய்கிறதில் வல்லவர்கள். கையை வெட்ட, தலையை வெட்ட, காலை வெட்ட, நரம்பை வெட்ட. அதனால தான் அவங்க மனிதர்களை விட அதிகமான வரங்களை வாங்குகிறாங்க. யார்? அரக்கர்கள். அவன் நரம்பை எடுத்து பாடியும் கூட இறைவன் வாழ் தான் கொடுத்தார், வீடு வேறு கொடுக்கல. நரம்பை எடுத்து பாடியும் கூட என்ன தான் கொடுத்தாரு? சந்திரகாசங்கிற வாழை தான் கொடுத்தாரு. அந்த வாழை வச்சு அவன் போர் தான் செஞ்சான், என்ன கொடுக்கல. அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னா, நம்முடைய உடம்பையே அழித்து சாதனம் பண்ணினாலும் நம்ம படிநிலைகள் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும். இன்னைக்கு காலையில் அதுதானே நடத்தணும். சரியை செய்யணும். ஆமாம், சரியை செய்யணும் அப்படின்னு. சரியன் என்னது? கோயில் வழிபாடும் கோயில் சார்ந்த அனைத்து பணிகளும். கிரியை செய்யணும், சிவபூஜை செய்யணும், யோகம் செய்யணும், அக வழிபாடு செய்யணும். ஞானம் என்பது எல்லாம் சிவம் என்று உணர்தல் தான் ஞானம். சரியையை நெறிகாட்டியவர் அப்பர் என்றும், கிரியை நெறிகாட்டியவர் ஞானசம்பந்தர் என்றும், யோக நெறி காட்டிய ஆச்சாரியர் சுந்தரர் என்றும், ஞான நெறி ஆச்சாரியர் மாணிக்கவாசகர் என்றும் உபசாரமாக சொல்லுவோம். உபசாரம்னா அப்போ ஞானம் காட்டலையான்னு கேட்கக்கூடாது. ஸ்பெஷலிஸ்ட்டு. உபசாரம்னா ஒன்றின் தன்மையை இன்னொன்றின் மேல் ஏற்றி சொல்லுதல் தான் உபசாரம். அப்பரை மட்டுமே பின்பற்றி வீடு பேர் அடையன்னா அடையலாம். அப்பர் பேரில் மடம் வச்சுருக்காங்களா? அப்போ அவங்கெல்லாம் விவரம் தெரியாதவங்களா? திருநாவுக்கரசர் பேர்லேயே மடம் வச்சுருக்காங்களே. ஒரு உபசாரம். சரியையில் நம்ம முழுமையடையணும், அப்பரை பின்பற்றணும். கிரியையில் முழுமையடையணும். ஞானசம்பந்தர் தானே வேள்வி செய்கிறதுக்கெலாம் பணம் வாங்குறாரு இறைவன்கிட்ட. வேள்வி சம்பந்தமான இதெல்லாம் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் தான் வரும். அப்பர் புராணத்தில் ஒரு இடத்துல கூட வேள்வி சம்பந்தமாக வராது. சுந்தரர் புராணத்தில் வேள்வி சம்பந்தமாக ஒன்றுமே இருக்காது, யோகம் சம்பந்தமாக இருக்கும். யோகத்துக்கு ஒரு புது இலக்கணம் இருக்கும். யோகம்னா எந்த பற்றும் இருக்கக்கூடாதுங்கிறது யோகம். ஆனால் அவர் யோகமாக இருக்கிறவர் தான் ரொம்ப பற்றோடு இருந்தார். சுந்தரர் தான் 2 திருமணம் பண்ணுறார். ஆனால் அந்த பந்தம் அவர் என்ன செய்யலை. அது சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, பந்தம் பெருசு இல்லை, பாதிக்கப்படாமல் இருக்கிறது தான் பெருசு. பந்தம் பெருசு கிடையாது, பந்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கணும். 2 திருமணங்களையும் 2 திருமணங்களையும் செய்தாலும், ஐயா சூப்பராக இருக்கு. என்ன பண்ணி வச்சுருக்காங்க? டம்ளருக்கு என்ன செஞ்சாங்க? கோயிலில் உள்ளதா? திட்டிட போகிறாங்கங்க. கையில் அதை ஃபோட்டோ எடுத்துக்க. இருக்கிறத ஃபோட்டோ எடு. அந்த 2 திருமணங்களை செய்திருந்தாலும் அவர் எதுலேயும் அழுந்தலை. கைலை புறப்படும் போது அவர் மனைவி நினைவெல்லாம் அவருக்கு கிடையாது. யாருக்கு? சுந்தரர் கிடையாது. ஒரு புது சைவ சமயத்தின் யோகத்தினுடைய புதிய மார்க்கத்தை காட்டினார். யோகங்கிறது தாடி வளர்க்குறதுனாலையோ சடை வளர்க்குறதுனாலையோ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதுனாலையோ வராது. இயல்பாக வாழ்கிறதுனால வர்றது தான் யோகங்கிறத யார் செய்து காட்டினா? சுந்தரர் செய்து காட்டினார். என்னதுமா தாத்தா செல்லா? இந்த அதனால் இறைவன் வாழ் கொடுத்தார். அவ்வளோ பெரிய வேலையை உடம்பை வருத்திக்கிடுறதுனால இறைவனை அடைஞ்சிட முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இறைவனை நேரில் பார்த்தும் கூட அவனுக்கு என்ன கிடைக்கல. அதனால தான் சைவத்தில் நீங்கள் வழிமுறையில் தான் போகணும். நீங்கள் எதையாவது நீங்கள் 500 வருஷம் பாடினாலும் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வழிமுறையில் தான் போகணும். அதற்கான வழிமுறை என்ன? ரோட்டிலே தானே போகிறோம் அப்படின்னா ஊர் வந்துடுமா? அந்த போக வேண்டிய ரோட்டில் போகணுமில்ல. பஸ்ஸில் தானே போகிறோம்னா எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம போக வேண்டிய ஊர் வருமா? நம்ம போக வேண்டிய ஊருக்குரிய பஸ்ஸில் தானே ஏறணும். அதுதான் சைவத்தில் புரிதல் இருக்கிற சிக்கல். நிறைய பேர்
சரியையில் போய் நின்று அப்படியே அடுத்த பயணத்துக்கு ரெடியாகாமல் போயிடுறாங்க. சிலர் கிரியையில் போய் விழுந்து அப்படியே அதிலேயே லாக் ஆகிடுவாங்க. சிலர் யோகங்கிற பேரில் சைவ சமயத்தின் யோகமே யாருக்கும் தெரியாது, பெரும்பாலும் இருக்குது. அந்த யோகத்துக்குள்ளே போய் அதில் போய் லாக் ஆகுவாங்க. மது வணக்கம். யோகங்கிற பேரில் சொல்லப்படுற எதுவுமே சைவ சமயம் சொல்கிற யோகம் கிடையாது. இன்றைக்கி நிறையா யோகம் நிறைய சாமியார்கள் வர்றாங்க. அதெல்லாம் அவங்களே கரை சேர முடியாத யோகம், அவங்களே கரை சேர முடியாமல் இருக்கிற யோகம். சைவம் சொல்கிற யோகம் இப்போ நம்ம சொன்ன பாருங்கள். சைவத்தில் யோகம்னா என்ன? நினைத்தல், அவ்வளோதான். நினைத்தல், அவ்வளோ. அது எங்கேருந்து வேணாலும் நினைக்கலாம். பஸ்ஸில் உட்காந்து கூட நினைக்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, அவ்வளோதான் யோகம். அதுக்கு வேறு டெஃபினிஷனே கிடையாது. அதுக்கு நம்ம எதையாவது விட்டுட்டு ஓடணும், எது வேண்டான்னு சொல்லணும், தாடி வளர்க்கணும், மலை ஏறணும், கடலில் இறங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதே யோகங்கிற பேரில் அதுக்கு கட்டணங்கள் வசூல் செய்து கொண்டு அதுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை தான். சைவம் தெரியாதவங்களுக்கு தான் அந்த யோகமெல்லாம். அதை இந்த ராவணனுடைய செய்தி நமக்கு சொல்லுது. உடம்பை வருத்தி இறைவனை அடைஞ்சிடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் 60 அடிக்கு வேல் குத்தினாலும் அது கிரியையில் தான் சேரும். எதில் சேராது? சேராது. நீங்கள் அந்த படி அதுக்கான இது உண்டு, பயன் உண்டு. ஆனால் அதுவே இறைவன் முருகனே தன்னை என்ன செய்ய மாட்டார். அவரே நான் 60 அடி நீளத்தில் வேல் வச்சுட்டு வந்தேன்னா அதை உன்னுடைய பக்தியினுடைய உறுதியாக நான் எடுத்துக்கிடுறேன், சரி நீ அடுத்து ஞானத்துக்கு வான்னு தான் சொல்லுவார். ஆமாம், ஞானம்தான் முடிந்த முடிவு. இப்போ நம்ம காலையில் பார்த்ததெல்லாம் ஞானம்தான். திருவாசகங்கிற பேரில் எதை பார்த்தோம்? நம்ம எல்லா பாடத்தையுமே அதனால தான் எதா மாற்றுறோம், ஞானமாக மாற்றுறோம். நம்ம உட்காந்து எங்கேயாவது வேள்வி செஞ்சுக்கிட்டா இருக்கிறோம். கோயில் பணியில் நம்ம ஈடுபடுறோம், வேறு வகையில் ஈடுபடுறோம். இப்போ கூட்டி பொறிக்கிட்டு இருந்தால் தான் கோயில் பணின்னு கிடையாது. இப்போ நாம் அங்கே உட்காந்துருக்கிறதே ஒரு கோயில் பணி தான். 4 பேர் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலே அதே என்னது தான், கோயில் பணி தான். உங்கள் அம்மா என்ன சொல்லுது உங்களை பார்த்து? நீ ஒன்றும் சாதிக்க வேண்டாம், அடிக்கடி வந்துட்டு போன்னு சொல்லுதில்ல. அதே மாதிரி தான் சாமி. உங்கள் அம்மா உங்களை பார்த்து என்ன சொல்லுது? நீ ஒன்றும் சாதிக்க வேண்டாம், 1000 2000 கொடுக்க வேண்டாம், அடிக்கடி வந்து பார்த்தாவது தொலை அப்படின்னு சொல்லுதில்ல. அதே மாதிரி தான் சாமி. இப்போ நம்ம வந்திருக்கிறதே எதில் தான் சேரும்? பணியில் தான் சேரும். கோயிலில் நம்ம உட்கார்ந்தாலே அதுவும் கோயிலுக்கு சேர வேலையாக தான் சேரும். இது சரியையில் சேரும். நம்ம ஞானம் பண்ணுறதுனால இது சரியையிலையும் சேர்ந்து ஞானத்துலேயும் சேர்ந்துடும். டபுள் ஆயிரும், 1+1 ஆயிரும். அதனால தான் ஞானத்தை நம்ம சொல்லிக் இது ஞானம் வருதுன்னா அப்புறம் எல்லாமே சேர்ந்துடும். ஞானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்துடும். இந்த 1.5 மணி நேரம் நமக்கு வேறு நினைவு இல்லைல்ல, அப்போ யோகம் ஆயிரும். இது செயல் தானே, கிரியை ஆயிரும். கோயிலான சரியை ஆயிரும். நீங்கள் கிரியையில் இருந்தால் சரியை சேர்ந்து வரும், யோகத்தில் இருந்தால் சரியை கிரியை சேர்ந்து வரும், ஞானத்தில் இருந்தால் எல்லாம் சேர்ந்து வரும். இதில் எது டேமேஜ் ஆனாலும் வேஸ்ட்டு, அட்டர் வேஸ்ட்டு. ஏம் எதாக இருக்கணும்? ஞானமாக இல்லாதவரை வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட காத்திருக்கணும். படிநிலையாக இருக்குமே தவிர பயன் என்ன செய்யாது, தராது. படிநிலையாக இருக்கும், எதை தராது? பயனாக இருக்காது. இது ஒரு நல்ல பாடம். தன்னை நேருக்கு நேர் பார்த்தும் கூட நரம்பையே பிடுங்கி பாடியும் கூட இறைவன் ராவணா உன் நரம்புகளை எல்லாம் எடுத்து சாமகீதம் பாடியதனால் உனக்கு வீடு பேறு தருகிறேன்னு சொல்லலையே. ஒரு வாழை கையில் கொடுத்து ஏமாற்றிட்டார். ஏன்னா உனக்கு விளவுதான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பிறகு தான் என்ன இருக்குது, ஞானம் இருக்குது. காலையில் படித்தோம்ல, அந்த புறச்சமயத்தினுடைய வழிகள் மூலமாக நம்ம இறைவனை அடைவோம். காணல் நீர் மாதிரின்னு படித்தோம்ல, தண்ணி தாகத்துக்கு ஓடுற மான் மாதிரி தான். அதை இதில் பதிவு பண்ணார். அடுத்த பதிகம் 35வது பதிகம் திருவிடை மருதூர் பதிகம். காடுடை சுடலை நீட்டருங்கிறது நம்ம நடத்தணும் அடுத்த வகுப்பில். வாங்க, சிவாயினம். குருவே போற்று.